Hallelujah, 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 hallelujah. Sodram, 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 Hanavre, may the Dikar, hallelujah, hallelujah, Ella Pisas and Kiri, Catigro, Esve Namadra, Pola, Avi, Catigro, hallelujah. Esve Namadra, Liga, Sodra Handur, the Prasang, the Gorodamai, Katude, Varte, Gorodamai, Vasanat, Gorodamai, eliminate Pola, the Avi, Eshiv Namadra, Nirumlamaki Podagra, Nirumlamaki Podagra, Esve Namadra, Nirumlamaki Podagra, Eshiv Namadra, Nirumlamaki Podagra, Esve Namadra, Sindana, Mandala, Kati Poradi Hindre, எண்ணங்களை கட்டுகிற சிந்தனைகளை கட்டுகிற செயல்களை கட்டுகிற உள்ளங்களை கட்டுகிற எல்லா விசுவாசின் கிரியைகளை கட்டவிழ்கிறோம் வந்திருக்கிற யாவர் விடுதலையோடு போகட்டும் அப்பா. ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே சோதர ஆண்டவரே நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். உடைய வார்த்தை ஆண்டவரே பரவத்திலிருந்து நீர் அனுப்பி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கேலும் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தாலே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாளிலும் தேவாவியானவர் நம்மளோடு அவர் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் நம்மளோடு அவர் இடைப்படுகிறார். இடைப்பட்டு அவர் பேச விரும்புகிறார். நம்மில் வாசம் செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்மில் அவர் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் அனல் மூட்ட வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் நாம் ஆவிக்குள்ளாக இனமாக அனல் மூட்டும் பொழுது அந்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை நடத்துகிறார், நம்மை இயக்குகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒவ்வொரு நாளும் அனல் மூட்ட வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார். இப்போது விதமாக அநேகர்கள் விதமாக நம்மில் வாழ்கின்ற அந்த பரிசுத்த ஆவியானவரை அனல் மூட்டாதபடினாலே அவர்கள் பலவிதமான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பலவிதமான சிந்தனைகளிலே நடிக்க இப்பொழுது ஆரம்பித்து விட்டார்கள். விதமாக பலவிதமான சூழ்நிலைகளிலே அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கணவனாரோடு விதமாக ஒரு நடிப்பை நடிப்பார்கள், விதமாக அவர்கள் இன்னொரு இடத்தில் ஒரு நடிப்பு நடிப்பார்கள், வெளியே இடத்தில் போய் நடிப்பார்கள், தன்னுடைய கட்டின கணவனை ஏமாற்றுவார்கள். இப்படி விதமாக ஊழியத்திலே ஒரு நடிப்பை நடிப்பார்கள், விதமாக குடும்ப வாழ்க்கையிலே ஒரு நடிப்பை நடிப்பார்கள். விதமாக பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமில்லாதபடி அவருடைய வாழ்க்கை விதமாக விருதாய் போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆவியானவர் இந்த நாளிலே பேசுகிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? நம்மில் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மில் எப்பொழுதும் அவர் விதமாக வாசமாயிருக்கிறார், அன்பாக இருக்கிறார், நம்மோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாசமாயிருப்பது என்றால் வாழ்கிறார் என்று அர்த்தம். அவர் நமக்குள் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாழ்கிறார். ஆவியானவர் நம்மில் வைராக்கிய வாஞ்சியவளோராக இருக்கிறார் என்று வேத வாக்கிய வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா என்று சொல்லி இதமாக அங்கே கேட்கிறார். நம்மில் வாசமாயிருக்கிற தேவன் நம்மிடத்தில் வைராக்கியம் வாஞ்சியாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறதா? நம்மளோடு அவர் அன்பாயிருக்கிறார், விதமாக நமக்கு வைராக்கியங்களை கொடுக்கிறார். நாம் எப்படி வாழ வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட எவரும் பாவத்திற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முயற்சி செய்வார்கள், முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள்.
இதனாலே சிலர் நினைக்கிறார்கள், சிலர் விதமாக பாவத்திற்குள் அடிமையாய் பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடியினாலே அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அவருடைய ஜெபம் அந்தரங்கமாக ஜெபிக்கப்படுகிறார்கள். அந்த அந்தரங்கத்து ஜெபத்திலே விதமாக மற்றவர்களுக்கு விரோதமாக ஜெபம் பண்ணுகிறார்கள். சொல்கிறார்கள், நான் ஜெபித்தேன், இன்னார் இப்படி பேசினா, நான் இப்படி ஜெபித்தேன், அவனுக்கு தண்டனை உண்டாகிவிட்டது, என் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். உண்மையிலே இவர்கள் ஜெபம் கேட்கப்பட்டதா என்றால் லூசிபரின் ஆவி, வலுசர்ப்பத்தின் ஆவி அவருடைய ஜெபத்தை கேட்டு அவன் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஜெபங்களை கேட்பதில்லை. பரிசுத்த ஆவியானவருக்கும் அவர்களுக்கும் எவ்வளவோ விதமாக வித்தியாசம் இப்பொழுது காணப்படுகிறது. சபைக்கு போகலாம், திருவிருந்தெடுக்கலாம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லலாம். ஆனால் பரிசுத்த ஆவிக்குள் நாம் நிலைத்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறதை நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் விதமாக காது கொடுத்து கேட்க வேண்டும். காது உள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்கிறது. காது கொடுத்து நாம் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் அவர் வாசம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தான் இதுவாக ஆவியானவர் இந்த நாளிலே துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். சங்கீதம் 1:1 சொல்கிறது, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழிகளில் இல்லாமல், பரியாசக்காரர்கள் உட்கார இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்காமல் இருக்கிறோமா? பாவிகளுடைய வழிகளில் நிற்காமல் இருக்கிறோமா? பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருக்கிறோமா? எப்பொழுது நம்முடைய கர்த்தருடைய வேதத்தில் இரவும் தியானமாக இருக்கிறோம். எப்பொழுதும் டிவி, சினிமா, படகுகள், நாடகங்கள், பேஸ்புக், யூடியூப் இதைதான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது விதமாக தேவன் விதமாக துக்கப்படுகிறார். நாம் என்ன ஊழியத்திற்கோ கொடுத்திருந்தாலும் சரி, ஊழியத்திற்கு கடந்து சென்றாலும் சரி, ஆவியானவருக்கு பிரியமாய் நாம் வாழாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒருபோதும் அவர் இயக்க முடியாது. ஹல்லேலூயா. யார் அந்த துன்மார்க்கர்கள்? எப்போதும் விதமாக தெருவிலே கூடி கூடி விதமாக ஒரு கூட்டம் பேசிக் கொண்டிருக்கிறது. இவர்கள் தான் துன்மார்க்கர்கள், இவர்கள் தான் பாவிகள். மற்றவர்களை குறை சொல்லி குற்றச்சாட்டி ஒரு அநியாயமான காரியத்தை உண்டாக்குகிறார்களே, இல்லாத காரியத்தை பொய் சொல்லி ஒரு பொய்யாய் ஒரு கற்பனை காரியத்தில் உண்டாக்கிற இவர்கள் தான் பாவிகள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு இல்லாத காரியத்தை ஒரு மனிதன் உருவாக்குவானால் அவன் நிச்சயமாக அவன் பாவிதான். அவன் விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை. அது விபச்சாரத்துக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது அந்த பாவம். அடுத்தவர்கள் குடும்பத்தை அழிப்பது, அடுத்தவர்கள் குடும்பத்தை மாட்டி விடுவது, அடுத்தவர்களுக்கு விரோதமாய் பொய்யான சாட்சிகளை தொடுவது, இது துன்மார்க்கருடைய பாவமாக இருக்கிறது. அந்த துன்மார்க்கரோடு நாமும் சேர்ந்தால் சொல்வார்கள், பசுவும் பன்றியோடு சேர்ந்தால் விதமாக அசிங்கத்தை சாப்பிடும் என்று சொல்வார்கள். பூவும் நாரோடு சேர்ந்தால் அது மணக்கும் என்று சொல்வார்கள். விதமாக என்னதான் இருந்தாலும் பன்றியை கழுவி நடுவீட்டில் வைத்தாலும் அது சாக்கடையில் தான் போய் நிற்கும். அதுதான் அசுத்தாவி, பிசாசு. நாம் விதமாக நாம் பரிசுத்தாவியானவர் நமக்கு விதமாக உபதேசங்களை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவியானவர் நம்மை அவர் விதமாக பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். முழு இரவு ஜெபத்துக்கு கடந்து செல்கிறோம், பாவரிக்கை செய்கிறோம். பாவரிக்கை செய்துவிட்டு வந்து வீட்டிலே டிவி பார்க்கிறோம், சினிமா பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்தவர்களை, ஒரு ஆவிக்குரியவர்களை சொன்னால் உடனே அவர்கள் பொய்யான காரியங்களை சொல்கிறார்களே என்று சொல்லி நாம் வேதத்தின்படி விதமாக தேவ சமூகத்திலே முழங்கால் படிக்கிட்டு இது சொல்வது உண்மையா பொய்யா ஆண்டவரே என்று கேட்பதில்லை. உடனே நம்பி வாயில் வந்தபடியெல்லாம் விதமாக பேசி விதமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆதாமை அவன் வஞ்சித்தான். சாத்தான் வஞ்சித்தான். சாத்தான் ஆதாமை வஞ்சித்தான். இன்று அநேக பெண்கள் மூலமாக சாத்தான் அவனுடைய காலங்களை, காரியங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த நாளிலே அவன் திட்டமிடுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கலாம். 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள்
பலனடைந்து எருசலேமிலும் யூதாயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே பேசுகிறார். ஹல்லேலூயா. நாம் என்ன சாட்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நாம் எப்படி சாட்சியாக வாழ்கிறோம்? ஒருவன் சொன்னால் பக்கத்து தெருவில் சொன்னா, பக்கத்து வீட்டில் சொன்னா உடனே அதை வீட்டில் வந்து சண்டை இழுத்து அதை விதமாக அதை பெரிதாக்கி அதை ஊதி பலூனாக்கி வெடிக்க வைத்து இதைதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் சரியாக இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறாரா? இதோ கடமைக்கு சபைக்கு போகிறோம், இதோ அங்கே பிரசங்கம் செய்கிறார்கள், இதோ சத்தியம் போதிக்கப்படுகிறது, கேட்கிறோம், வருகிறோம். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீ என்னை பெற்றுக்கொண்ட நீ எப்படி இருக்கிறாய் என்று சொல்லி ஆவியானவர் உன்னை பார்த்து நம்மை பார்த்து இந்நாளிலே கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார், பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னில் வாரியா இருக்கிறேன், வாசமா இருக்கிறேன், நான் உன்னை எடுத்து உலகமெங்கும் பயன்படுத்த விரும்புகிறேன். விதமாக சமேரியாவிலும் யூதாவிலும் உலகம் கடைசி பரியந்தம் வரை நான் உன்னை எடுத்து பயன்படுத்துவதற்காகவே நான் உன்னை திட்டமிட்டிருக்கிறேன். ஆனால் நீ எப்போதும் துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடந்து கொண்டிருக்கிறாய், பாவிகளுடைய வழிகளில் நின்று கொண்டிருக்கிறாய், பரியாசக்காரர்கள் உட்காரிடத்தில் உட்காருகிறாய். எப்போதும் குறை பேசுறது, தான் பாவம் செய்த பொண்டாட்டியும் பாவம் செய்யணும். அங்க இன்னைக்கு ட்ரெண்டிங் அப்படின்னா அங்க ஆதாமை எப்படி யோவால் பாவம் செய்ய வைத்தாலோ அதே போலதான் இன்னைக்கு ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. போறாங்க, திருவிழந்து எடுக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, நகையை கலத்துறாங்க, எல்லாம் சரிதான். உனக்குள் இருக்கிற வலு சர்ப்பத்தின் பிசாசு, அந்த விபச்சாரத்தின் ஆவி வெளியேறல, அந்த விபச்சாரத்தின் ஆவி நீ துரத்து விடாம உள்ளே வச்சிருந்தனா பரிசுத்த ஆவியானவர் தேவன் ஒரு நாள் வருவார். அவருடைய வருகையிலே நீ ஒருபோதும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சித்தத்திற்கு விரோதமாய் பேசுகிறது, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஒரு ஊழியத்தை அழித்து விட வேண்டும், இவன் இப்படி ஜெபிக்கிறானே, இந்த ஜெபம் சரிதானது அல்ல, இவன் கோபம் இருக்கு, இவன் எரிச்சல் இருக்கு, சரிதான், என் கோபம் இருக்கு, என் எரிச்சல் இருக்கு, ஊழியக்காரன் கோபம் இருக்கு, எரிச்சல் இருக்கு. குறை சொல்ற நீங்க ஒழுக்கமா இருக்கிறீங்களா? குறை சொல்ற விசுவாசி நீங்க ஒழுக்கமா இருக்கிறீங்களா? எப்போது பேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, டிவி, வீட்டுல சினிமா படம், உலகத்தானோட கேவலமா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஊழியக்காரங்களை குறை சொல்றீங்க. ஊழியக்காரங்களை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் யார் கொடுத்தா? பிசாசு இவ்விதமாக கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியக்காரன் குறை இருந்தா நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லு, வேதம் சொல்லுது. உனக்கு குறை தெரிந்தால் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே அவர்களிடத்தில் இருக்கிற இந்த குறைபாடுகளை நீக்கி போடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை விட்டு நாம் தேவையில்லாத காரியங்களை செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இருந்து அவர் வெளியேறி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் யோவான் 14:26. யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வசனத்தை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் வந்து பிதாவை அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவரை அவர் வந்து இப்பொழுது நினைப்பூட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வேத வசனத்தை அவர் நினைப்பூட்டுகிறார். நீ பாவம் செய்யக்கூடாது என்று நினைப்பூட்டுகிறார். நான் சரியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நீ உன் அந்தரங்கத்தில் சரியாக இருக்கிறாயா? எப்பொழுது போட்டு கொடுக்கிற, கோழி சொல்ற, குறை சொல்ற, உன் வீட்டுல டிவி ஓடுது, சினிமா ஓடுது, 24 மணி நேரம் துன்மார்க்க ஜீவன் ஜீவிச்சுட்டு இருக்கிற. ஆனா நீ என்ன பண்ணுத? அடுத்தவங்களை குறை சொல்ற. ஏன் இந்த வாழ்க்கை உனக்கு? கர்த்தர் கேட்கிறார். பாவரிக்க, இதுல வேற பாவரிக்க பண்ணிக்கிடுவீங்க. முழு தேவத்துல போய் பாவங்களை அறிக்கை செய்றீங்க. திருவிருந்து வேற எடுத்துக்கிடுவீங்க. வாரம் ஒரு நாள் தவறாம திருவிருந்து எடுக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறாய். நீ பாவம் செய்து மாத்திரமல்ல, உன் கணவன் உன் பிள்ளைகளையும் பாவம் செய்யும்படியாக நீ ஏவி கொண்டிருக்கிறாய். பரிசுத்த ஆவியானவர் இன்று சொல்லுகிறார். இதை பார்த்து கொண்ட வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற அநேகருக்கு கர்த்தர் பேசுகிறார். ஒழுக்கமாய் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ரோமர் 8:26. அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்மகிட்ட போராட்டம் இருக்கும், பலவீனம் இருக்கும், எல்லாமே இருக்கத்தான் செய்யும். ஆனால் நாம் பலப்பட வேண்டும் என்றால் ஆவியானவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஆவியானவர் கீழ்ப்படும் போது அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரை நாம் கூப்பிடும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த பலவீனமாக இருக்கிறது, இந்த போராட்டம் இருக்கிறது, என்னால் இந்த டிவியை விட முடியல, சினிமா விட முடியல, நாடகத்தை விட முடியல, இந்த பாவத்தை விட முடியல, கோபத்தை விட முடியல, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரை, பரிசுத்த ஆவியானவரை ஹெல்ப்புக்கு அழைக்கணும். இங்க பரிசுத்த ஆவிய நினைக்கிறதே கிடையாது. குறை சொல்லணும்னா அடுத்தவங்க மணிக்கணக்கில் குறை சொல்றது. ஜெபம் பண்றான், ஜெபம் பண்றான், ஜெபம் பண்றான், ஜெபம் பண்றான். சரிப்பா, உன் சத்தத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கு வீட விடா போய் கோழி சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டு குடும்பத்துல சண்டை எடுத்து விட்டுட்டு, இதுதான் சாத்தானுடைய தந்திரம். சாத்தானுடைய தந்திரத்துக்கு இடம் கொடுக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறார்கள். தான் ஒழுக்கமாக இருக்கிறேன் என்று நினைக்கிறார்கள், தான் ஒழுக்கமே இல்லாமல் கெட்டு குட்டிச்சவராய் ஆகி கொண்டிருக்கிறார்கள், நடித்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இப்ப செத்த வீட்டுக்கு போறாங்க, அந்த அம்மாவை பிடிச்சி திட்டிருப்பாங்க, பலவிதமான திட்டிருப்பாங்க. அந்த அம்மா இறந்து போயிருக்கோம், போன உடனே அம்மானு காலை விழுந்து எப்படி பண்ணுவாங்க? அழுவாங்க, நீலக்கண்ணீரை வடிச்சு. இப்படிதான் நீங்க நடிக்கிறாங்க கிறிஸ்தவர்கள், பெந்தேகோஸ் கிறிஸ்தவர்கள், காதுல கம்மல்ல ஒண்ணு இல்லாதவங்க நீங்க இப்படிதான் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே சகோதரன் அப்படியே அழுது புலம்புவாங்க, அப்படி இப்படிமாங்க. ஆனா நமக்கு விரோதமாய், சகோதரனுக்கு விரோதமாய், சகோதரிக்கு விரோதமாய், விதமாக உறவினருக்கு விரோதமாய் பொய்யும் களவும் சூதாட்டத்தை எல்லாம் பண்றது பண்ணிட்டு பாவரிக்கு மட்டும் பண்றாங்க. ஆனால் நீ என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி ஆவியானவர் உன்னையும் என்னையும் பார்த்து நாட்களே கேட்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் மற்றபடி வேண்டிக் கொள்கிறேன் என்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கடங்காத பெருமூச்சியோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம குழந்தையா இருக்கிறோம், நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன வேண்டாம், வானமண்டலத்துல இவ்வாறு பிசாசுகள் நமக்கு விரோதமா என்ன செயல்பட விரும்புது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனாலும் தேவ ஆவியானவர் நமக்காக, பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஒரு வேண்டுதலை நடத்துகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாசிக்கலாம் கலாத்தியர் 5:22-23. 5:22-23. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா.
நாம் பரிசுத்த ஆவியானவரை பற்றி பிடிக்கும் பொழுது இப்படிப்பட்ட கனிகளை நமக்கு அவர் தருகிறார். ஆண்டவர் நமக்கு கனி தருகிறார். அதாவது நம்ம ஒருத்தங்களை குறை சொல்லியே நினைச்சிட்டோம்னா சாகும் வர நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். நாம ஒருத்தங்களை மன்னிச்சிட்டோம்னா அவங்களை எந்த சூழ்நிலையிலையும் குறை சொல்ல மாட்டோம். நாம் மன்னிக்கிற எண்ணங்களோடு நாம் அந்த சுபாவங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருவார். நமக்கு மன்னிப்பின் ஆவியை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய கனியை கொடுக்கிறார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், 9 விதமான கனிகள் நமக்குள் அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 9 விதமான கனிகளை நாம் பெற்றுக்கொண்டு அந்த கனிகளோடு வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் விதமாக உதவி செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடி நாம் கேட்கிறோமா? அன்று காலையிலே எழும்பி இதமாக, ஆண்டவரே இப்படி சூழ்நிலை எல்லாம் இருக்கிறதே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் சொல்றேன், உள்ளத்துல இப்படி சொல்றேன், இன்னும் இப்படி பேசுறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க, ஆண்டவரே இவங்க இப்படிலாம் பாவம் செஞ்சுட்டு நம்ப மாட்டேங்கிறாங்க, நம்ம மேல பழிய போடுறாங்களே என்று சொல்லி இருதயம் அழுகிறது. அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், இந்த வசனத்தை கொண்டு யாக்கோபு 4:5 கொண்டு அவர் பேசுகிறார். வாசிக்கலாம். யாக்கோபு 4:5 மீண்டும் வாசிக்கலாம். நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சை இருக்கிறார் என்று வேதவாக்கியம் வீணா சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா? ஆமா, அவர் கேட்கிறாரு, வைராக்கியமா இருக்கு, என்னுடைய வசனம் நிறைவேறும், வார்த்தை நிறைவேறும், நான் சொன்னது இந்த இடத்துல ஆலயம் கட்டப்படும், இந்த இடத்துல ஆலயம் கட்டப்படும், நிச்சயமாக ஆலயம் கட்டப்படும், இந்த இடத்துல ஒரு கூட்ட ஜனங்களை நான் ரட்சிக்கும்படியாக பண்ணுவேன், இந்த இடத்துல நான் இப்படியெல்லாம் செய்வேனே, அப்ப நான் சொன்னதெல்லாம் பொய்யா என்று சொல்லி ஆவியானவர் காலையிலே ஒரு கேள்வியை கேட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ தேவன் இதமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக்கிறது. இப்ப பாருங்க, இப்போ நிறைய பேர் சொல்றாங்க, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை. சரி, அவங்க உத்தமர்கள், அவங்க இப்படியே நம்ம சார்ந்து போவோம். அவங்க மற்றவங்களை மன்னிக்கிறாங்களா? அவங்க மற்றவங்களை மன்னிக்கிறாங்களா? மன்னிக்க என்ன இருக்கிறா? அவங்க இருதயத்துல வலு சர்ப்பத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்துட்டு அவங்க அப்படியே தான் வாழுதாங்க. தண்ணி எடுக்கிற இடத்துல போய் 4 பேரை கூட கூடுதாங்க. அந்த 4 பேர் யாரு? அந்த 4 பேரை கூடுறது யாரு? தண்ணி எடுக்கிற இடத்துல கூடுறீங்களா நீங்க யாரு? நீங்க இப்ப நல்ல கதையா பேசுறீங்க. இப்ப நான் தெருவுல 10 பேர் கூடி உட்கார்ந்து இருக்கீங்களா, நீங்க யாரு? என்ன நல்ல கதையா பேசுறீங்க? மற்றவங்களை போட்டு கொடுக்குறீங்க, கோழி சொல்றீங்க. மற்றவங்களை போய் டைரக்டா பேச முடியல, நேரடியா போய் பேச முடியல. எப்பா கொஞ்சம் சத்தத்தை குறைச்சிக்கா, சத்தத்தை குறைச்சி பேசுன்னு சொல்ல முடியல. தெருவில் போடுற சத்தத்தெல்லாம் நீங்க காணாசுனான்னு பேசுறாங்க, அதெல்லாம் விட்டுருதாங்க. கெட்ட வார்த்தை போட்டு அவங்க காதுக்கு இனிமையா இருக்கு, 12 மணி வரை பேசுறதெல்லாம். ஆனால் ஜெபிக்கிறது அவங்களுக்கு கசப்பா இருக்கு. கூடி கூடி துன்மார்க்க வேலைதான் பண்றாங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனை, அவனை எப்படி கெடுக்கலாம், அவனை எப்படி அழிக்கலாம், அவன் இங்கே வாழக்கூடாது, இந்த வீட்டில இருக்கக்கூடாது, துன்மார்க்க ஆலோசனை. அவரோடு நமக்கு என்ன பேச்சு? பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உனக்கு என்ன பேச்சு? அந்த துன்மார்க்கனோடு, அந்த துன்மார்க்கியோடு உனக்கு என்ன பேச்சு? பேசக்கூடாது என்று ஆவியானவர் சொல்கிறார். அவர்கள் நடுவிலே நான் உன்னை விதமாக அக்கினி ஜுவாலையாக, உன்னை விதமாக உன்னை தனியாக நிறுத்தி அழகாக உன்னை வாழ வைப்பேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே பேசுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:19. இந்த சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களின் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடைய அல்லவர் என்று அறியீர்களா? உங்கள்
சரீரமானது தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிறது, பரிசுத்த ஆவியினுடைய அவயங்களாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியினாலே அது நிறைந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே பாருங்க, நம்முடைய ஒவ்வொரு அவயங்களும் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தினாலே அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு பலவீனங்கள் வரும்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு அவயங்களிலும் தங்கி வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய அவயங்களில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கரோடு நாம் ஏன் பேச வேண்டும்? நான் யார்ட்டையும் பேச மாட்டேன், அப்படியே நடந்து போயிடுவேன். ஏன் நடந்து போறேன்? நான் ஒரு வார்த்தை சொன்னா அவங்க 100 வார்த்தை சொல்லுவாங்க. அவங்கள உத்தமர்கள் நினைச்சுக்கிடுவாங்க. வேத வசனத்துக்கு விரோதமாய் அவர்கள் இருக்கிறபடினால் நாம் அவர்களோடு எந்த ஒரு சம்பந்தமும் வைத்துக் கொள்ளக்கூடாது. என்னன்னா என்ன, நல்லா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா, அவர்களுக்காக வேண்டுதல் செய்து கொள்ளலாம். அவர்களுக்காக நாம் ஏதாவது சொல்லலாம், பதில் சொல்லலாம், ஆலோசனை சொல்லலாம், ஜெபிக்கலாம். ஆனால் அவர்களோடு நாம் ஐக்கியப்படக்கூடாது. ஐக்கியம் என்றால் என்ன? அவர்களோடு கூடி நின்று பேசுவது, அவர்களுடைய கருத்தில் உடன்படுவது, அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளில் உடன்படுவது. அந்த வார்த்தையில் நாம் உடன்படுவது, அது நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை இதுவரை நாம் அனல் மூட்டாமல் காணப்படுகிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு எது பிரியம், எது விதமாக அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு எது பிரியம் என்று சொல்லி நாம் நினைக்காமலும் சிந்திக்காமலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் பாவிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கும் பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிற இந்த ஆலயத்தில் நம்ம என்ன பண்றோம்? டிவி, சினிமா, படம், பேஸ்புக், யூடியூப் இவையெல்லாம் நாம் பார்த்து இச்சித்து இதுல வேற திருவிருந்து எடுத்துக்கிறோம். அப்பாவின் பாத்திரம் என்னன்னு சொல்லி பாத்திரத்தை கையில வாங்கிடுதோம். வாரம் என்ன பண்ணுதோம்? எல்லா பாவங்களையும் பண்ணிவிட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு உத்தம மார்க்கத்தை நாம் விதமாக வெளியிலே காட்டி நடித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மில் தங்கி இருக்கிறவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரங்களிலும் எண்ணங்களிலும் அவர் தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை நாம் விதமாக, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், பரிசுத்த ஆவியானவரே என் அவயங்களில் காணப்படுகிற பலவீனங்களை மாற்றும், எனக்கு பொறுமை தாரும், எனக்கு நிதானத்தை தாரும் என்று சொல்லி நாம் பரிசுத்த ஆவியானவரோடு வேண்டுதல் செய்யும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் நமக்குள் வருவார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் யாக்கோபு, மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 4:5. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கியம் வாஞ்சையாய் இருக்கிறது என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? ஹல்லேலூயா. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சை கொடுத்திருக்கிறார். வைராக்கியமும் வாஞ்சையும், நாம் கிறிஸ்துவுக்குள் இப்படிதான் வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள் யார் கொடுத்திருக்கிறார் என்றால் விதமாக பரிசுத்த ஆவியானவர் அந்த வேத ரகசியங்களை நமக்குள்ளாக தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாம் தேவனுக்குள் வாழ்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாம் பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் நாம் துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம்.
பாருங்க, ஊழியக்காரர்களை குறித்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பரிசுத்தாவியில நிரம்பி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஊழியக்காரர்களை நாம் குறை சொல்லும் பொழுது அவர்கள் இதமாக அந்த அவர்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு கொண்டே இருப்பார், வேதனைப்பட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவ ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இன்னும் சில நாட்கள் நீ கடந்து போனால் உன்னிடத்தில் பங்கும் இல்லை பாதம் இல்லை, நான் உன்னை விட்டு கடந்து சென்று விடுவேன், வலு சர்ப்பத்தின் ஆவி உன்னை ஆட்கொள்ளும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த வீடியோ மூலமாக பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனுக்கு பிரியமான ஜனமே, நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பொய் சொன்னால், கிண்டல் பண்ணால், கேள்வி பண்ணால், மற்றவருடைய காரியங்களை விதமாக அகவரிக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாகவே அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உனக்குள் ஒருபோதும் செயல்படாது என்று சொல்லி ஆவியானவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் 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 காத்திருக்கிறீங்க. ஆனா இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நீங்க என்ன செய்றீங்க? பரிசுத்த ஆவிக்கு பிரியமாய் நீங்கள் நடக்கிறீர்களா? விரோதமாய் நடக்கிறோம். எவ்வளவு விரோதமாய் நடக்கிறோம், பொய் சொல்றோம், போட்டு கொடுக்கிறோம், கோழி சொல்றோம். நம்முடைய வாழ்க்கையே தரமே மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான ஜனமே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நீ பரிசுத்த ஆவியானவருக்கு உண்மையாய் வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உன் பலவீனங்களிலே அவர் பலன் கொடுக்கிறார். உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்கிறார். நீ துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. விபச்சாரம் பண்ணுகிறவர்களோடு நீ விதமாக உரையாடல் பண்ணக்கூடாது. ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறான் என்று நீ கேள்விப்பட்டாயானால் பரிசுத்த ஆவியானவர் உன்னிலிருந்து அவர் துக்கப்பட வேண்டும். உன்னில் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படவில்லை. அவன் விபச்சாரம் செய்கிறான், வேசித்தனம் செய்கிறான், அசுத்தம் செய்கிறான், நீ அவனோடு போய் விதமாக சம்பந்தம் கலந்து நேரம் கணக்கு மணி கணக்கில் உட்கார்ந்து நீ பேசுகிறாய் என்றால் உனக்குள் பரிசுத்த ஆவி இல்லை. சாத்தான் உன்னை வஞ்சித்து உன்னை நரகத்திற்கு கொண்டு போவதற்கு திட்டமிடுகிறான். பாருங்க, வேலைக்கு போகும்போது நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. சில வார்த்தைகள் விளையாட்டுக்கு வரும், அப்படியே அந்த வார்த்தைகள் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். கர்த்தர் பேசுவார், அந்த வார்த்தையை பேசாதே, அடுத்தவர்களை குற்றப்படுத்தாதே, இந்த வார்த்தை சரியானது அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து அவர் பேசிக்கொண்டே இருப்பார், மாற்றங்களை கொடுக்கிறார். மாற்றங்களை நாம் விரும்பும் பொழுது மாற்றத்தை கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவரே மாற்றத்தை கொடும். நீ நாம் பரிசுத்த ஆவியானவரிடம் கேட்கிறோமா? ஆண்டவரே எனக்கு மாற்றத்தை தாரும் என்று கேட்கிறோமா? நீ ஜெபிக்கிறாங்க, என்ன ஜெபிக்கிறாங்க, என்ன சொல்லி ஜெபிக்கிறாங்க? ஆண்டவரே அந்த மனிதனை அழித்து போடும், அந்த மனிதனை சிருஷ்டித்து போடும். அவங்களுடைய ஜெபம் கேட்ட உடனே நீங்க சொல்றாங்க, நான் ஆண்டவர்கிட்ட அவன் இப்படிலாம் பேசலாம், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவனை ஜெயில தூக்கி போட்டுட்டாரு, என் ஜெபத்தை கேட்டார், அல்லேலூயா அப்படிங்காங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்படி ஒருபோதும் சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல. ஜெயிலுக்கு அனுமதிச்சாலும் ஒரு அனுமதி இல்லாம ஜெயிலுக்கு போகல, ஹாஸ்பிட்டல் போனாலும் அவர் அனுமதிக்காம ஹாஸ்பிட்டல் போகல, எங்கே போனாலும் அவர் அனுமதியோடு நாம் போகிறோம். ஹல்லேலூயா. பின்னாடி அதெல்லாம் ஒரு காரியம் இருக்கும். ஜெயிலுக்கு போனா அது ஒரு காரியம் வச்சிருப்பாரு, அதுக்காக சந்தோஷப்படுறாங்க. நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க, வெளியில அழுகிறாங்க, நடிக்கிறாங்க, கண்ணீரை விட்டு அழுகிறாங்க, நடிக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள் அவர்களுக்குள் இருக்கிற சுபாவம் இருக்கிறதே பொல்லாத சுபாவங்கள், சாத்தானுடைய குணங்கள் அவர்களுக்குள் இருந்து அவர்களை ஆளுகை செய்கிறது. இதைதான் ஆவியானவர் இதனாலே சொல்கிறார், நீ நடிக்காதே என்று சொல்கிறார். என்னை பெற்றுக்கொண்ட நீ என்னை அனல் மூட்டி எனக்குள்ளாக நீ வளர வேண்டும் என்று சொல்லி இதனாலே ஆவியானவர் சொல்கிறார். பிரியமான தேவ ஜனமே, நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால், நம்முடைய சரீரங்களிலும் அவயங்களிலும் அவர் வாழ்கிறபடினால், அவரை அனல் மூட்டி நாம் என்ன செய்தாலும் அவரிடம் கேட்டு நம் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமாய் நாம் வாழ்வோம். விதமாக சங்கீதம் 1:1 வாசிக்கலாம்.
பாவிய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் அந்த துன்மார்க்கன்? மீண்டும் அந்த வார்த்தையை நாம் பார்ப்போம். யார் அந்த துன்மார்க்கன்? கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை யார் பேசுகிறார்களோ, மற்றவர்களை துன்பப்படுத்துகிறார்களோ வார்த்தையில், அவர்கள்தான் துன்மார்க்கன். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவம் செய்யறவங்க பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரிடத்தில் உட்காராமலும் என்று வேதம் சொல்கிறது. துன்மார்க்க கூடி கூடி பேசுவான். நாம கூடி கூடி பேசுறது என்ன அர்த்தம் இருக்குமா? பாரு, அந்த அக்காவை பாரு, இந்த அக்காவை பாரு, அவனை பாரு, இவனை பாரு. ஏன் அவன் ஜெபம் பண்றாயா? அவன் ஜெபிக்க கூடாது, அவன் ஊரை விட்டு துரத்தணும். என்ன பண்ணலாம்? இதுதான் இவங்களுடைய ஆலோசனை. இவங்களுடைய ஆலோசனையே இதுதான். இப்படிதான் துன்மார்களோட. அப்போ அவங்களோட நாம நடக்க கூடாது, அவங்களோட நாம பேசக்கூடாது, அவங்களோட உட்கார கூடாது, அவங்களோட நாம் சாரக்கூடாது. அவங்க கோழி சொல்றாங்களா, போட்டு கொடுக்குறாங்களா, இது அவனுடைய குணம். ஆனால் நமக்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் இரவு பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தை கொண்டு வருகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை உள்ளே இருந்து போதிக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது அவர் சத்தியத்தை போதிப்பார், அவர் சத்தியத்தின்படி நடத்துவார், அவர் சத்தியத்தை நமக்கு சொல்லி தருவார். அப்படி இருக்கும் பொழுது பாவம் எங்கே இருந்து வரும்? இன்று நினைக்கிறார்கள் நாங்கள் பாவரிக்கை செய்கிறோம், செய்யுங்க, நல்ல விஷயம். ஆனா பாவரிக்கை செய்றீங்க, திருவிருந்து எடுக்கிறீங்க, ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப அநியாயம். கூடி கூடி பேசுறது, கூடி கூடி கோழி சொல்லி. கடந்த நாள்ல நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். உனக்கு விரோதமா இவங்க ஜெபிக்கிறார். யார் ஜெபிக்கிறா? ஒரு ஊழியக்காரர் ஜெபிக்கிறார். எங்க இருந்து நியூஸ் போகுது? இங்க இருந்தா நியூஸ் போகுது. இங்க இருந்து நியூஸ் போய் அவர் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? அவன் ஜெபமே பண்ணக்கூடாது ஆண்டவரே, அவனுடைய முழங்கால்களை முட்டைக்கு அழித்து போடும். தேவன் பிரியப்படுவாரா? தேவன் பிரியப்படுவாரா? தேவனே அவன் சத்தத்தை உயர்த்தி பேசுறான், ஏதோ அவனுக்கு கூட ஏதோ காரியம் இருக்கு, அதனால அவன் இப்படி இருக்கிறான். ஒரு போராட்டம் இருக்கு, அந்த போராட்டத்தை அவனுக்குள்ள இருந்து மாற்றி போடுங்க, அவனை நல்லா ஜெபிக்க வைங்க. இப்படி ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஜெபத்தை கேட்பாரு, கிரியை செய்வார். நீ அவனை அழிச்சு போடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணா, தேவ திட்டம், பரிசுத்த ஆவியானுடைய பல நாள் கனவுகள், திட்டங்களை நீ வீணடிக்கிறன்னு எந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ணா, உன் குடும்பத்துக்கு தான் அது வரும், உன் பிள்ளைகளுக்கு தான் அது பாவமாயும் சாபமாயும் கடந்து வரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால சொல்லுவாங்க, நீ ஊழியக்காரன சொன்னதை நீ சொல்லுத, அழிஞ்சு போயிருவ, நீ அழிஞ்சு போயிருவ, அவன் எதிர்ச்சவன் பண்ணான அழிஞ்சு போயிருவ அப்படிலாம் சொல்றாங்க, மிரட்டினாங்க. நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க, எப்போ திரும்ப ஜெயிலுக்கு போவ? இதெல்லாம் ஊழியக்காரங்க கேட்கக்கூடிய கேள்வியா? வருத்தங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் வருத்தங்களை அழிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் விரும்புகிறது இல்லை. அவர் என்ன பண்ணுவாரு? இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு பிள்ளைய வளர்க்காங்க. அவங்களுடைய கனவு, அந்த பிள்ளையை டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கு. இப்போ அந்த பிள்ளைய டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கு. ஆனால் எல்லாரும் சொல்றாங்க இந்த பிள்ளை டாக்டர் ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்க. எதிர்த்து இவங்களுடைய நோக்கம் அது. ஆக்கக்கூடாதுன்னு சொன்னா ஃபைட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்கல்ல, சண்டை போடுவாங்க, சண்டை போடுவாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கும் இந்த இடத்திலே ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இவனை தாயின் கர்ப்பத்திலே முன்குறித்து இவனை நான் இந்த இடத்திலே ஆசீர்வதிப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் இங்கே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்போ இவங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா?
இவங்க செய்வனைகளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாரா? இவங்க மந்திரவாதங்களை ஏற்றுக்கொள்வாரா? இவங்க கூடி கூடி பேசுறதை ஏற்றுக்கொள்வாரா? ஒருபோதும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாய் நீ செயல்படுவாயானால் பரிசுத்த ஆவியானவரோடு நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். அநேகர் அப்படித்தான் கூடி கூடி ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே இந்த அழிச்சு போட்டுருங்க, இது தேவ சித்தம் இல்லை. நீ என்னைக்காவது முழங்கால் போட்டு ஆண்டவரே அவன் ஜெபிக்கிறானே, அவன் அது என்ன ஜெபம், அது என்ன ஊழியம், என்னைக்காவது நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கேட்டீங்களா? கேட்கவே இல்லை. நீ பெரிய பெரிய ஊழியக்காரங்க என்று சொல்றாங்க. அழிச்சிருங்க ஆண்டவரே. ஆமே, ஆனா கிரியை நடக்கும். வலு சர்ப்பத்தின் ஆவி உங்கள் மூலமாக அவன் கிரியை செய்வான். ஆனால் ஒரு நாள் ஒரு சுத்த ஆவியானவர் உங்களோடு கேள்வி கேட்பார். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டுமே. அன்றுதான் தெரியும் நான் பேசியது தவறு, எனக்குள்ள அந்த பெருமை அகந்தை அந்த லூசிபர் ஆவிக்கு நான் இடம் கொடுத்து அநேக ஊழியக்காரர்களை எழுப்ப விடாமல் அநேக ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் முழங்கால்களை இதமாக நான் முடக்கி ஜெபித்தேனே, அநேக ஊழியங்களை நான் தடை செய்தேனே, அநேகருக்கு விரோதமாய் நான் காணப்பட்டேனே என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்கள். அந்த அழுகையின் வேதனையிலே பரிசுத்த ஆவியானவர் அன்று நியாய தீர்ப்பிலே உங்களுக்கு ஒரு கேள்வியை எழுப்புவார். அப்பொழுதுதான் பிரியமானவர்களே உங்களுக்கு தெரியும், உங்கள் முழங்கால்களை தேவையில்லாமல் முடக்க வேண்டாம். ஆவியானவருக்கு பிரியமாய், பரத்திற்கு பிரியமாய் உங்கள் முழங்கால்களை முடக்குங்கள். உங்கள் முழங்கால்களை முடக்கி பரிசுத்த ஆவியானவருக்கு பிரயோஜனமாய் பிரியமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருடைய முழங்கால்கள் தேவையில்லாத காரியங்களுக்காக முழங்கால் படியிடுகிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்காக முழங்கால் படியிடுங்கள், உங்களுக்காக முழங்கால் படியிடுங்கள், உங்கள் பலவீனங்களுக்காக முழங்கால் படியிடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொன்னு என்னதான் பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்துல ரெண்டு காரியம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு ஆண்டவர் கேட்கிற ஜெபம், இன்னும் பிசாசு கேட்கிற ஜெபம். பிசாசு லூசிபர் வந்து கேட்டு கிரியேட் செய்வான். கேட்கறத, ஏன்னா அவங்ககிட்ட பரிசுத்தாவி இருக்காது, டிவி சினிமா எல்லாமே பார்ப்பாங்க, அவங்ககிட்ட பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்காது. பிசாசும் அதை கிரியேட் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா நம்ப வச்சு கழுத்த இருக்கிறான், நம்ப வச்சு கழுத்த இருக்கிறான். அவன் நினைக்கிறாங்க ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவர் கேட்கிறார். ஒரு லிமிட்டை தாண்டும் போதுதான் தெரியுது ஆண்டவர் கேட்கல, ஆண்டவர் கேட்கல என்று சொல்லி அன்றுதான் தெரியும். பிரியமானவர்களே, நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். தேவன் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியுங்கள், பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறதை கேளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவாராக. ஆமென். ஹalleluya, hallelujah, hallelujah. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். hallelujah, 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 hallelujah.